கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இயேசு எங்கு இருக்கிறாரோ அங்கே அற்புதம் நடக்கும். இயேசு இந்த இடத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் தேவையாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை சுகம் தேவையாக இருக்கலாம். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். ஒருவேளை பிசாசின் போராட்டத்தில் கஷ்டப்பட்டு வேதனையோடு வந்திருக்கலாம். இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஏதோ ஒரு கவலை, ஒரு பாரம், ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தை அழித்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். இயேசு இங்கே இருக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா, இயேசுவே நீர் என்னோடு பேசும், நீர் என்னை சந்தியும், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்ப்போடு வேண்டுதல் செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட விசுவாசத்தோட இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார் என்று விசுவாசித்தால் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென். மனிதன் அற்புதம் செய்ய முடியாது. நான் உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன், நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். ஏண்டா இயேசு தான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். ஆகவே அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் அற்புதங்களை காண முடியும். ஒரு பல்லவியை பாடி நம்ம தேவ செய்தியை கேட்க போகிறோம். அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. இயேசுடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நினைத்தவர்களாய் அந்த பல்லவியை எல்லாரும் பாடி அதன் பிறகு தேவ செய்தியை நம்ம கேட்டு, நான் சுருக்கமாக வேத வசனத்தை சொல்லி அதிக நேரம் ஜெபம் பண்ணி சரியான நேரத்தில் உங்களை முடித்து அனுப்பி விடுவோம். எல்லாரும் கரந்தட்டி அந்த பல்லவியை பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, in the blood of the Lamb. There is power, power, in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அப்படியே நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் நோக்கி, இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கருத்தாய் நாம் ஜெபிக்கலாம். அமைதியா. இது தேவ சமூகம். ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பாதபடியில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய கண்கள் இந்த எல்லை முழுவதிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை சூழ்ந்திருக்கிறார். இயேசு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேளுங்கள்.
தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாதபடியில் நாங்கள் கூடி வந்திருக்கிறபடியால் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். வேத புஸ்தகத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாக கடந்து போனார். எருசலேமுக்கு போகிற வழியில் எரிகோ என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பட்டணம் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பட்டணத்திற்கு பெயர் எரிகோ என்றுதான் பெயர். அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு நடந்து போகும் பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய பெயர் சகேயு என்பது. அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்தான். பெரிய பணக்காரன். அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தனாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த எரிகோ பட்டணத்தில் பெரிய பணக்காரன். அது மாத்திரமல்ல, ஆயக்காரருக்கு தலைவன். அதாவது வசூலிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தலைவனாக, சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அவ்வளோ பெரிய பதவியில் அவன் இருந்தான். அவனுக்கு பெரிய பதவியும் இருந்தது, நிறைய பணமும் இருந்தது. இந்த உலகத்தில் மனுஷர்கள் தேடுவது எதை? நல்ல பதவி இருக்கணும், பணம் இருக்கணும், இருந்துட்டால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று மனிதன் நினைக்கிறான். பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க, நம்ம தான் கஷ்டப்படுகிறோம், நமக்கு தான் ஒரு சமாதான இல்லை, நிம்மதி இல்லை. பணம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அதுவும் ஒரு பதவி இருந்துட்டா, எம்எல்ஏ ஆயிட்டா, மினிஸ்டர் ஆயிட்டா, ஒரு பதவி வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாமே. உலகத்தில் அப்படிப்பட்ட சில மனிதர்களை பார்க்கும் பொழுது நமக்கும் அப்படி ஒரு ஆசை வருகிறார். பணமும் பதவியும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் இந்த சகேயு என்ற மனிதனுக்கு பணமும் இருந்தது, பெரிய பதவியும் இருந்தது. ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த ஊர் மக்கள் அவனை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவன் பாவி, இவன் அநியாயமாய் பணம் சம்பாதிக்கிறான், நம்முடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறான் என்று சொல்லி அவனை இந்த ஊர் மக்களை பாவின்னு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதனால் அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு மனிதனுக்கு பணம் சமாதானத்தை கொடுக்க முடியாது, பதவி சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனால் மனிதர்கள் தப்பாக நினைக்கிறோம், பணமும் பதவி இருந்துட்டால் சமாதானமாக இருக்கலாம் என்று. இல்லை பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமயம் ஒரு பட்டணத்தில் இயேசு அழைக்கிறார் நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அதில் பிரசங்கம் பண்ணினார்கள். நானும் அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். மேடையில் பிரதருக்கு பக்கத்தில் என்னை உட்கார வைத்து விட்டார்கள். திரளான கூட்டம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு அந்த நாட்களில் இருந்த அரசாங்கத்தில் இருந்த ஒரு மந்திரி, ஒரு மினிஸ்டர், தமிழ்நாட்டினுடைய ஒரு மந்திரி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். பொதுவாக இப்படி மந்திரிமார்கள் பிரதர் மீட்டிங்கு வருவாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்காக பிரதர் ஒரு ஜெபம் பண்ணின உடனே எழுப்பி போயிடுவாங்க. 5-10 நிமிஷம் தான் இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப பிஸி, அதனால் உடனே போய்விடுகிறோம் என்று போய்விடுவார்கள்.
அப்படி நான் பல கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த அமைச்சர் போகவே இல்லை. ஆரம்பத்தில் வந்தவர் எனக்கு பக்கத்தில் தான் அவர் உட்கார்ந்திருந்தார். பிரசங்கத்தை ரொம்ப கவனமாய் கேட்டார். சகோதரர் பிரசங்கம் பண்ண கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். கூட்டம் முடியும் வரைக்கும் 1.5 மணி நேரம் கடைசி ஜெபம் முடியும் வரைக்கும் அங்கே இருந்தார். இந்த ஜெபத்திலெல்லாம் அப்படியே பங்கு பெற்றார். அந்த சமயத்தில் அவர் என் பக்கத்தில் இருந்ததுனால என்னோடு அவர் பேசினார். பேசும் பொழுது அவர் சொன்னார், பதவி இருக்குது, பணம் இருக்குது, நிம்மதி தான் இல்லை. இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்தால் கொஞ்ச நேரம் நிம்மதியாக சமாதானமாக இருக்கலான்னு தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன் என்பதாய் சொன்னார். ஒரு மந்திரி எவ்வளோ கோடி எவ்வளோ லட்சம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர், பதவி இருக்கிறது, அவருக்கு புகழ் இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவரை சுற்றி கூச்சல் போடுவதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னது நிம்மதி தான் இல்லை. பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது, ஆகவே தான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் பதவியில் இருக்கிறவங்க கூட வெளியில் சந்தோஷமாக இருப்ப மாதிரி நடிப்பார்கள். ஆனால் தனிமையாக தன்னுடைய படுக்க அறைக்குள்ளே போகும்போது தான் அவளுக்குள்ளே நிம்மதியற்ற நிலைமையை உணருவார்கள். பதவி சமாதானத்தை கொடுக்க முடியாது, பணம் நிம்மதியை கொடுக்க முடியாது. இந்த மனிதனுக்கு ரெண்டும் இருந்தது, அவனுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆகவே அவனுடைய உள்ளம் சமாதானத்தை தேடினர், உண்மையான ஆசீர்வாதத்தை தேடினர். பதவி ஒரு உண்மையான ஆசீர்வாதம் அல்ல, பதவி ஒரு பணம் ஒரு முழுமையான ஆசீர்வாதம் அல்ல. அவனுடைய உள்ளத்திலே சமாதானத்தை அவனுடைய உள்ளம் தேடினர். அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்படுகிறான். இயேசு என்ற ஒருவர் வந்திருக்கிறார், அவர் பாவங்களை மன்னித்து சமாதானம் அருளி செய்கிறார், வியாதியஸ்தரையெல்லாம் குணமாக்குகிறார், அவர் தொட்டா வியாதியெல்லாம் பறந்து போய்விடுகிறது, அவருக்கு முன்னால் பிசாசெல்லாம் நடுங்குது, செத்தவங்களை கூட உயிரோடு எழுப்பி விடுகிறார். இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை, அவர் கடவுளே நம்ம மத்தியில் வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க, இல்லை அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சகையை கேள்விப்பட்டான். அதை கேள்விப்பட்ட பொழுது அவனுக்குள் ஒரு ஆசை எழும்பினார். இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர், நான் அவரை பார்க்க வேண்டும். நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசு இப்படிப்பட்டவர் என்று, நானே அவரை பார்க்க வேண்டும். ஐ வாண்ட் டு see ஜீசஸ். நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நானே பார்த்து அறிய வேண்டும். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இயேசு அன்பானவர், வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர் என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று நானே பார்த்து அறிய வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு ஆசை. அந்த சமயத்தில் தான் ஒரு செய்தி வருகிறது, நம்ம ஊர் வழியாக இயேசு கடந்து போகிறார், இந்த வழியாகத்தான் எருசலேமுக்கு போகிறார் என்ற செய்தி கேட்டவுடன் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆசையோடு வந்தான். இந்த இயேசுவை நான் எப்படியாவது பார்த்துறணும், அவர் பக்கத்தில் போய் பார்த்துறணும், அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், அவர் எப்படி நடப்பார், எப்படி பேசுவார், இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் எழும்பினார். ஆனால் இவன் குள்ளமான ஒரு மனுஷன், ரொம்ப ஷார்ட்டு, குட்டையாக இருப்பான். இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் எப்பொழுதும் ஜனக்கூட்டம். என்னால் இயேசு போகிற இடமெல்லாம் அற்புதம் செய்து கொண்டு வந்ததினால எங்கு போனாலும் ஜனங்கள் திரளாக இயேசுவை சூழ்ந்து கொள்ளுவார்கள். அதனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடன் அந்த ஊருக்குள்ளே திரளான மக்கள் வந்துட்டாங்க, இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று சொல்லி. எல்லா பக்கமும் ஜனக்கூட்டம், அதுக்கு நடுவில் இயேசு நடந்து போகிறார். இவனால் குள்ளனாக இருந்ததுனால எட்டி எட்டி பார்க்குறான், இயேசுவை பார்க்க முடியவில்லை. உடனே பார்த்தான், யோசித்தான் என்ன பண்ணலாம் இயேசுவை பார்ப்பதற்கு. முன்னால் ஓடி போனான். ஒரு காட்டத்தி மரம் இருந்தது, இந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்தா இயேசுவை நல்லா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி, தான் ஒரு பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கக்கூடியவன் என்பதை கூட மறந்து விட்டான். அந்த மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். இயேசு இந்த வழியாகத்தான் நான் வருவார், நான் பார்த்துறேன் அவரை என்பதாக இயேசுவை பார்க்க மரத்தின் மீது உட்கார்ந்திருந்தான்.
அவன் மரத்து மேலே உட்கார்ந்துருக்கிறான், இயேசு கீழே நடந்து போய் கொண்டிருக்கிறார். மரத்து மேலே உட்கார்ந்து முகத்தை பார்க்க முடியுமா? தலையை தான் பார்க்க முடியும். தூரத்தில் தான் அவர் பார்க்க முடியும். அது ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறாங்க, ஒன்றும் சரியாக தெரியலையே முகமே. அதுவும் பக்கத்தில் வந்துட்டா தலையை தான் பார்க்க முடியும், முகத்தை எப்படி பார்க்கறது? சகையங்க நாவலோடு இயேசுவை பார்க்கணுமே, அவர் முகத்தை பார்க்கணுமே அப்படின்னு தேடி கொண்டிருக்கும்போது இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறார், இயேசு அவனை அண்ணாந்து பார்த்து அந்த இடத்துல வந்தவுடனே இயேசு நின்று விட்டார். நின்று தன்னுடைய முகத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். சகைவே, இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அவனுக்கு ஆச்சரியம். இயேசுவை பார்த்தால் போதும்னு நான் உட்கார்ந்துருக்கிறேன், என் வீட்டுக்கே அவர் வர்றாரா? என் வீட்டுக்கு இயேசு வருகிறாரா? ஐயோ, இந்த பாவியனுடைய வீட்டுக்கு இயேசு வருகிறாரா? அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. உடனே அவன் இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். போகும்போது ஜனங்க சொல்கிறாங்க, போயும் இயேசு இவன் வீட்டுக்கா போனோம்? இவன் என்ன நீதிமானா? இவன் என்ன பெரிய பரிசுத்தவானா? பாவியிலும் பிரதான பாவி இவன், ஊரையே கொள்ளையடிக்கிறவன், நம்மகிட்ட வரி பணத்தை வாங்கி ஏமாற்றி அரசாங்கத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி பணத்தை எல்லாம் சுருட்டி கொண்டவன். நம்ம பணத்தை வாங்கி பணக்காரன் ஆயிட்டான். இவன் வீட்டுக்கு நாங்களே போக மாட்டோம், ஏசு அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஜனங்கள்லாம் பேசுகிறாங்க, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இயேசுவை அவன் வீட்டுக்கு போவதற்கு? அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் பாவி, அவன் வீட்டுக்கு எப்படி இயேசு போகிறார் என்று. இயேசு அமைதியாக போய் கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சகையு, எல்லாரும் நில்லுங்க என்ன, ஊர் மக்கள்லாம் நிற்கிறாங்க. இயேசு நின்று விட்டார். என்ன சொல்கிறான் பார்க்கலாம். சகை சொல்லுகிறான், இயேசுவே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரிடத்திலாவது நான் அநியாயமாக லஞ்சம் வாங்கி இருந்தால், அநியாயமாக நான் சம்பாதித்திருந்தால் 4 மடங்காக திரும்ப கொடுக்குறேன். 1000 ரூபா லஞ்சம் வாங்கினா 4000 திருப்பி கொடுத்துட்றேன். யார் பணமும் எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுகிறான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன இப்படி சொல்லுகிறான்? உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு நடு ரோட்டில் நின்று சொல்லுகிறான். எப்படி அவனுக்குள்ள இந்த மாற்றம் வந்தது? இயேசு அவனை பார்த்து சொன்னாரா, சகையோ இங்கே வா, பாதி சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்துடணும், நீ யார்கிட்ட லஞ்சம் வாங்கினியோ 4 மடங்காக திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இயேசு சொன்னாரா? இயேசு சொல்லவே இல்லை. ஆனால் இயேசு தன் வீட்டுக்கு வருகிறார் என்பதை அவன் அறிந்த உடனேயே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறார். அதுதான் இயேசு. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டால் நம்மளை அறியாமலே ஒரு பரிசுத்தம் உண்டாகிவிடும். நம்மளை அறியாமலே பாவத்திலேருந்து ஒரு விடுதலை உண்டாகிவிடும். ஏனென்றால் இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் விலகி பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த நோக்கமும் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும். அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது என்று இயேசு அந்த முழு குடும்பத்தையுமே ஆசீர்வதிக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே இயேசு இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அதே இயேசு உங்களை சந்திக்கும்படியாக இங்கே வந்திருக்கிறார். அன்றைக்கு எரிகவன் வழியாய் கடந்து போய் சகையவின் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் அறிய வேண்டும். ஐ வாண்ட் டு see ஜீசஸ். அவர் எப்படிப்பட்டவர், நான் அவரை பார்க்க வேண்டும். இயேசுவை பற்றி எல்லாரும் சொல்லுகிறார்கள், நானே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலும் வாஞ்சையும் அவனுக்குள் இருந்தது. இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அந்த சம்பவம் தான் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது தான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சகையுவுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்றைக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறியும் பொழுது
உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று சில காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை கண்டார். மரத்தின் மீது உட்கார்ந்திருந்த சகேயுவை இயேசு கண்டார். இயேசு அந்த இடத்தில் வந்தவுடன் மரத்தின் மீது ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய பெயர் சகேயு என்பதை இயேசு அறிந்து அவரை நோக்கி பார்த்து, சகேயுவை இறங்கி வா என்று கூப்பிடுகிறார். அவர் காண்கிற ஒரு தேவன், அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். அல்லேலூயா! அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன், நம்மை பார்க்கிற ஒரு தேவன். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆகார் என்ற ஒரு பெண், அவள் ஒரு கர்ப்பஸ்திரி. ஆனால் அவள் இருந்த வீட்டில் அவள் மிகவும் நெருக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டபடியால் அவளால் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நான் எங்காவது போய் பிழைத்து கொள்ளட்டும் என்று வீட்டை விட்டு அவள் வெளியேறினாள். வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள். எங்கு போவதென்று அவளுக்கு தெரியவில்லை, யாரிடத்தில் போவதென்று தெரியவில்லை. தனக்கு யார் இருக்கிறார்கள், யார் அடைக்கலம் கொடுப்பார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு தெரிந்த வேறு யாரும் எனக்கு இல்லையே, நான் எங்கு போவேன் என்று கலங்கினாள். ஆனால் வனாந்தரத்தில் தனித்தவள் ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் ஒரு கர்ப்பஸ்திரி. அவளுக்குள்ள ஒரு மனவேதனை, ஒரு துக்கம் அவளை அழுத்தி கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது, ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போய்கொண்டிருக்கிறாய்? அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு அன்பான சத்தத்தை கேட்டாள். யாரோ என்னை அழைக்கிறார்கள், யாரோ என்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள், பாசத்தோடு அழைக்கிறார்கள் என்று நின்று அங்குமிங்கும் பார்க்கிறாள். ஒருவரையும் காணவில்லை. அது ஒரு வனாந்திரம், ஆள் நடமாட்டமில்லாத ஒரு இடம். அந்த தனிமையான இடத்தில் ஆண்டவர் அவருடைய பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், ஆகாரே என்பதாய். அப்பொழுது அவள் அறிந்து கொண்டாள், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என்னை அழைக்கிறார், அவர்தான் என்னை கூப்பிடுகிறார் என்று. அவள் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் சொன்னார், நீ அழாதே, நீ பயப்படாதே, நீ திரும்பி போய் அந்த வீட்டிலேயே தங்கியிரு. நான் உன்னையும் உன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆசீர்வதிப்பேன். என் ஆண்டவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னார். அவருடைய உள்ளத்தில் இந்த துக்கமெல்லாம் மறைந்து ஒரு பெரிய ஆறுதலும் சந்தோஷமும் வந்தது. அவள் சொன்னாள், என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்தேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று எண்ணினேன். இந்த உலகத்தில் ஒரு அனாதையைப் போல நான் வாழ்கிறேன். என் உணர்வுகளை புரிந்து கொள்ள, என் துக்கத்தை புரிந்து கொள்ள, என் வேதனைகளை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்பதாக நான் எண்ணினேன். ஆனால் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என் வேதனைகளை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று தன்னோடு பேசின ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள். எனக்கு அன்பானவர்களே, அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய உபத்திரவங்களை காண்கிற ஒரு தேவன், நீங்கள் தனிமையாய் அனுபவிக்கிற வேதனைகளின் துக்கத்தை காண்கிற ஒரு தேவன். அவர் இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிற ஒரு தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, சிறிய பட்டணம். அங்கே ஒரு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டு போயிருந்தேன். அந்த ஆலயத்தின் அந்த மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது. கடைசி நாள் கூட்டம். இந்த கூட்டம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற சமயம் பெரிய ஒரு மழை பெய்ய ஆரம்பித்தது. அந்த மழை பெரிய ஒரு மழையாக கொட்டி தீர்த்தது என்று சொல்லலாம். மழை வந்தவுடனே ஜனங்கள்லாம் நனைந்து விட்டார்கள். வேகமாய் மழை திரளாய் பெய்து கொண்டு இருக்கிற. நான் கொஞ்ச நேரம் தான் பிரசங்கம் பண்ணேன், ஒரு 15 நிமிஷம். அதன் பிறகு ஆவியானவர் சொன்னார், ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பு என்பதாய். நான் சொன்னேன், எல்லாரும் எழுந்திருக்கலாம், இப்போ ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னவுடன் நனைந்து கொண்டே மக்கள் நின்றார்கள். யாரும் போகவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நனைந்து கொண்டே நின்றார்கள். நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக ஒருவரை நிறுத்தினார். தெளிவாக என் கண்ணுக்கு முன்னால் ஒரு நபரை நிறுத்தினார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பார்,
இந்த கூட்டத்தின் பின்பகுதியில் தூரமாய் இருட்டான ஒரு பகுதியில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதன் அந்த மரத்துக்கு அடியில் நெருக்கமாய் நின்று கொண்டிருக்கிறான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுகிறான். அது யார் என்று தெரியாது, இங்கிருந்து பார்ப்பதற்கு தெரியாது. ஆண்டவரின் ஆவிக்குரிய கண்களை திறந்த போது அதை பார்க்க முடிந்தது. ஆண்டவர் சொன்னார், பார், இந்த ஒரு மனிதன் என்னை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவன். அவனுடைய நோய் தொழுநோய், குஷ்டரோகம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டவன். கூட்டத்திற்குள்ளே வருவதற்கு வெட்கப்பட்டு அவன் யாருமில்லாத இடத்தில் தூரமாய் நின்று இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். நான் அவனை தொட்டு சுகமாக்குகிறேன், நீ அதை சொல் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே நான் சொன்னேன், தூரமாய் ஒரு மரத்தடியில் நிற்கிற சகோதரன், நீங்கள் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே வருவதற்கு வெட்கப்பட்டு நீங்கள் தூரமாய் இருட்டிலே நின்று கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், உங்களை தொட்டு குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபித்து முடித்தேன். கூட்டமெல்லாம் முடிந்தது, கடந்து வந்து விட்டோம். சில வருடங்கள் கழிந்து விட்டார். ஒரு நாள் ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். அவர் கொஞ்சம் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு என்னை பார்க்க வந்திருந்தார். அவரோடு நான் பேசும் பொழுது சாதாரண ஒரு மனிதர், ஏழ்மையான ஒரு மனிதனாக தெரிந்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், என்ன வேலை செய்கிறீர்கள் என்று. நான் கொத்தனாராக வேலை செய்கிறேன், கட்டிட வேலைகளுக்கெல்லாம் போவேன் என்பதாக. அப்பொழுது, இவ்வளோ பணம் காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் இந்த இவ்வளோ பணத்தை எப்படி சேகரித்தீர்கள்? அவர் சொன்னார், என் மகன் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறான், அடுத்த வருஷம் அவன் காலேஜில் சேர வேண்டும், என் மகனை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேகரித்து வைத்திருந்தேன். ஆலயமில்லாத கிராமத்தில் ஜனங்கள் மரத்தடியிலே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன். அதனால் அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நான் பணம் கொடுக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. ஆகவே நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். இது கொஞ்சம் இப்போ வந்திருக்கிறேன், வைத்துக்கொள்ளுங்கள், மீதி பணமும் நான் கொண்டு வருகிறேன். ஒரு ஆலயமில்லாத ஏழை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இதை வைத்து ஆலயம் கட்டி கொடுங்கள் என்று சொன்னார். நான் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ஒரு ஏழை மனிதர், கூலி வேலை செய்யக்கூடியவர், பல வருஷமாய் தன் மகனுடைய படிப்புக்காக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறாரே என்று எனக்கு வாங்க விருப்பம் இல்லை. ஐயா, உங்களுடைய பிள்ளையினுடைய படிப்புக்கு உள்ள பணம் உங்கள் மகனை படிக்க வையுங்கள், அவன் வேலை செய்து சம்பாதிக்கும் போது கொடுக்கலாம் என்று. இல்லை இல்லை, நான் இது ஆண்டவருக்கென்று கொடுக்க தீர்மானித்து விட்டேன், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்க, என் மகனை கர்த்தர் படிக்க வைப்பார் என்றார். இவ்வளோ விசுவாசமாய் சொல்லுகிறாரே. நான் கேட்டேன், ஆண்டவர் இயேசுவின் மேல் உங்களுக்கு இவ்வளவு அன்பு காரணம் என்ன என்று. அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, சில வருஷத்துக்கு முன்னால் குளித்துறைக்கு நீங்கள் கூட்டம் நடத்த வந்தீங்கல்ல? ஆமாம், வந்தேன். கடைசி நாளில் மழை பெய்ததில்லை? ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நல்ல மழை பெய்தார். அப்போ நீங்கள் மேடையிலிருந்து ஒரு காரியம் சொன்னீர்கள், கூட்டத்திற்கு வெளியிலே மரத்தடியில் இருட்டிலே ஒரு மனிதன் நின்று குஷ்டரோக வியாதியோடு இருந்து ஜெபிக்கிறீங்க, இயேசு உங்களுடைய ஜபத்தை கேட்டு தொட்டு குணமாக்குகிறான்னு சொன்னீங்கல்ல. நான் திருப்பி பார்த்தேன், ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆண்டவர் ஒரு கண்ணீரோடு இயேசுவனிடத்தில் ஜபம் பண்ணினேன். அதே நேரம்தான் உங்கள் மூலமாக இயேசு என்னை பற்றி சொன்னார். நீங்கள் சொன்ன அதே நிமிடம் இயேசுவின் கரம் என்னை தொட்டது. இன்னைக்கு என்னை பாருங்கள், குஷ்டரோக வியாதி வந்த அறிகுறியே எனக்கு இல்லை. நல்ல 100க்கு 100 நான் சுகமாயிருக்கிறேன். இது இயேசு எனக்கு செய்த அற்புதம். ஒரு குஷ்டரோகியாய் நான் மரித்து போயிருக்க வேண்டும், ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார். இன்றைக்கு என் சரீரத்தில் அந்த அறிகுறியே இல்லை. அவ்வளவு அற்புதமான சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன், அதனால் அவரை நேசிக்கிறேன் என்பதாய் சொன்னார். பாருங்கள், ஒரு மனிதன் தூரமாய் இருட்டில் ஒரு மரத்தடியில் ஒளிந்து நின்று ஜெபிக்கிறதை கூட இயேசுவின் கண்கள் கண்டது. இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற ஒரு தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். உன்னுடைய வியாதி அவருக்கு தெரியும், உன்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும்.
உன்னுடைய கவலைகள் அவருக்கு தெரியும், உன்னுடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். நான் உன்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு காண்கிற ஒரு ஆண்டவர். இரண்டாவது, இந்த அற்புதத்தை கவனியுங்கள். இயேசு சகைவை பார்க்கிறார். மரத்தின் மேல் இந்த மனுஷன் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டார். ஆண்டவர் உன்னை பார்த்துவிட்டு அப்படியே போய்விடவில்லை, அப்படியே கை அசைத்து விட்டு ஆண்டவர் போய்விடவில்லை. சகைவை கீழே இறங்கி வா, நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். ஆண்டவர் அவனை அழைக்கிறார் அன்போடு கூட. நீ இறங்கி வா சகையோ, நான் உன் கூட பேசணும், உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிற தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அன்போடு நம்மை அழைக்கிற தேவன். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கம் unto me, I will give you rest. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை சுகமாக்குவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நிம்மதியை தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுடைய பாரத்தை மாற்றுவேன். என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன். அதற்குத்தான் இயேசு அழைக்கிறார். எதற்காக ஒரு மனிதனை இயேசு அழைக்கிறார்? அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, அவனுடைய வேதனைகளை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவதற்காக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு கொடுத்த இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இன்றைக்கு உன் பாரத்தை நான் மாற்றுவேன், இன்றைக்கு உன் கண்ணீரை நான் துடைப்பேன். நீ என்னிடத்தில் வரும் பொழுது நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவனிடத்தில் வரும் பொழுது அவர் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுகிறவர். அவர் அன்போடு கூட அழைக்கிற ஒரு ஆண்டவர். நாசரேத்திற்கு அருகில் ஒரு சமயம் ஊழியத்துக்காக ஒரு ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில் இந்த ஊழியக்காரர் ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபிக்க அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டில் ஒரு சகோதரியும் அவருடைய சின்ன குழந்தையும் இருந்தார்கள். ஒரு 5-6 வயசு இருக்கும், அழகான ஒரு பெண் குழந்தை. என்னை அழைத்து கொண்டு போன போது அந்த சகோதரி ரொம்ப அன்பாய் வரவேற்றார்கள். அப்போ சொன்னார்கள், கணவர் வேலைக்கு போயிருக்கிறார், முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நான் இருக்க வைத்திருப்பேன் என்று. அப்போ அவர்கள் சொன்னார்கள், நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள், இயேசுவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தார். அதனால தான் இந்த இயேசுவை பற்றி எனக்கு தெரிய வந்தது. என்ன நடந்தது என்று கேட்டேன். இந்த குழந்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு 5-6 வயசு இருக்கும், அழகான ஒரு பெண் குழந்தை. ஆமாம், இது உங்கள் குழந்தை? ஆமாம், என்னுடைய குழந்தை. என்ன நடந்தது என்று கேட்டேன். இந்த குழந்தை பிறந்து கை குழந்தை இருந்தபோது ஒரு கொடிய வியாதி என் குழந்தையை தாக்கினது. பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் வைத்து என் குழந்தைக்கு வைத்தியம் செய்தோம். ஆனாலும் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகவில்லை. எவ்வளவோ மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் பிரயாசப்பட்டார்கள். கடைசியில் சொல்லிட்டாங்க, உங்களுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாது, எங்களால் முடிந்த எல்லா சிகிச்சையும் நாங்கள் கொடுத்து விட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுடைய குழந்தை சில நாட்கள் தான் உயிரோடு இருக்கும், வீட்டுக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சில மருந்துகளை கொடுத்து இதை மாத்திரம் கொடுங்க அப்படின்னு அனுப்பி வைத்து விட்டார்கள். வீட்டில் வந்தால் இந்த குழந்தை உயிருக்கு ஊசலாடி கொண்டு இருக்கிறார். மடியில் வைத்து அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு நாள் அந்த குழந்தைக்கு திடீரென்று மூச்சு இழுக்க ஆரம்பித்தது. அதாவது கடைசியாக உயிர் போகும் பொழுது உயிர் இழுக்கும் பாருங்க, அதே மாதிரி இழுக்க ஆரம்பித்தார். தெரிஞ்சிட்ட குழந்தை சாக போகிறது என்று அந்த சகோதரி மடியிலே குழந்தை வைத்து கொண்டு அழுதார்களாம். என் குழந்தையை காப்பாற்ற யாருமே இல்லையா, என் குழந்தையை காப்பாற்ற ஒரு கடவுள் இல்லையா என்று கண்ணீர் விட்டு அவள் அழுதார்கள். அந்த குழந்தை உயிருக்கு ஊசலாடுகிற நிலைமையில் அப்பொழுது ஒரு சத்தம் அவருடைய காதில் கேட்டது. அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி காணப்பட்டது. பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்க. என்னுடைய கண் முன்னால் ஒரு வெளிச்சம் தெரிகிறதே என்றதை உற்று கவனித்த போது அந்த பிரகாசமான வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு சிலுவை ஒன்று காணப்பட்டது. அதிலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்தது, என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் குணமாக்குவேன். Come unto me, I will heal your child.
நீ என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் குணமாக்குவேன். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த சகோதரி குழந்தை தூக்கிக்கிட்டு எழும்பினார்கள். யாரோ என் குழந்தையை காப்பாற்றுவேன்னு சொல்றாங்க, யாரோ என் குழந்தையை குணமாக்குவேன்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்கு ஓடினார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்துக்கள் தான். அவங்க போய் சொன்னாங்க, நான் இது மாதிரி அழுது கொண்டு இருந்தேன், ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், அதில் சிலுவை காட்சி தெரிந்தது, ஒரு சத்தம் கேட்டது, என்னிடத்தில் வா, உன் குழந்தை குணமாக்குவேன் என்று சத்தம் கேட்டது. அப்படி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, சிலுவை என்றால் கிறிஸ்தவங்க தான் அதை வச்சிருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவனுடைய கடவுள் இயேசு தான் உன்னை அழைச்சிருக்க வேண்டும், நீ போ, இயேசுகிட்ட போ, உன் குழந்தைக்கு சுகம் கிடைக்கும். அவங்க சொன்னாங்க, எங்கே போகிறது இயேசுகிட்ட? பக்கத்து கிராமத்தில் தான் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறார். அவங்க கிராமத்தில் கிறிஸ்தவ ஆலயம் கூட கிடையாது. பக்கத்து கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவங்க ஆலயம் இருக்கிறாரு, நீ அங்கே போ, அங்கே போனால் ஏதாவது நடக்கும் என்று சொல்லி உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற குழந்தையை தூக்கி கொண்டு அந்த சகோதரி ஓடினார்கள். தூரத்தில் இந்த ஆலயம் தெரிந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். அவங்க ஓடி வந்த பொழுது ஆலய ஆராதனை முடிந்து ஜனங்களெல்லாம் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள். அந்த ஆலயத்தின் மண்டபத்தில் நீண்ட அங்கி தரித்த போதகர் நின்று கொண்டிருந்தார். இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இவர் தான் இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர் என்று அந்த சகோதரி கண்டுபிடித்ததுனால ஓடி போய் அவர் கையில் குழந்தை கொடுத்தாங்க. ஐயா, என் குழந்தையை காப்பாற்றுங்க, என் குழந்தையை காப்பாற்றுங்கன்னு கையில் கொடுத்துட்டாங்க. இந்த போதகர் கையில் வாங்கின பிறகு பார்க்கிறார், உயிர் ஊசலாடுது, குழந்தை சாக கிடக்கிறாரு. அவர் கேட்டார், இங்கேயே கொண்டு வந்தாம்மா, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கலாமே. அந்த அம்மா சொன்னாங்க, எல்லா ஆஸ்பத்திரியும் காமிச்சிட்டேன், டாக்டர்ஸ் உன் குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அழுது கொண்டிருந்த போது இப்படி ஒரு சத்தம் கேட்டது, என்னிடத்தில் வா, உன் குழந்தை நான் குணமாக்குவேன் என்று இயேசு அழைத்தார். கிறிஸ்தவங்க கடவுள் இயேசுன்னு சொன்னாங்க, அவர் தான் சிலுவையில் மரித்தவர்னு சொன்னாங்க. அதான் நான் வந்திருக்கிறேன், என் குழந்தையை காப்பாற்றுங்க, என் குழந்தையை காப்பாற்றுங்கன்னு சொன்னார்கள். அப்போ அந்த போதகர் விளங்கி கொண்டார், ஆண்டவர் இயேசு அந்த மகளை அழைத்திருக்கிறார் என்று. அந்த குழந்தை கையில் எடுத்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற மகள், கண்ணீரோடு வந்திருக்கிற மகள், உயிர் ஊசலாடுகிற இந்த குழந்தை தூக்கி கொண்டு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த மகளுக்கு அற்புதம் செய்யும் என்று ஜெபம் செய்து அந்த குழந்தை தாய் கையில கொடுத்தார். அந்த குழந்தை சுகமடைய ஆரம்பித்தது. அந்த நிமிஷத்தில் அந்த குழந்தையினுடைய மரண கட்டு மாறினது, வியாதி மறைந்த அற்புத சுகம். அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா, அதான் இந்த குழந்தை செத்து போயிரோன்னு மருத்துவர்கள் சொன்னார்கள். இயேசு என் குழந்தைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நான் இயேசுகிட்ட வந்தேன், என் குழந்தை அவர் குணமாக்கினார் என்று. எனக்கு அன்பானவர்களே, அதே இயேசு தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் அழைக்கிற ஒரு தேவன், யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இவங்க என்ன மதம் என்று இயேசு பார்க்க மாட்டார், இவங்க என்ன இனம் என்று ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவர் முழு உலகத்திற்கும் உரிய ஆண்டவர். ஆகவே யார் இயேசுவனிடத்தில் வந்தாலும் அவர்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். யார் இயேசுவே என்று கூப்பிட்டாலும் அவர்களுக்கு விடுதலை தருவார். இன்றைக்கு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். இந்த நோய்களை மாற்றி ஒரு அற்புதமான சுகத்தை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். கடைசியாக இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? முதலாவது அவர் நம்மை காண்கிற தேவன், இரண்டாவது நம்மை அழைக்கிற ஒரு தேவன், மூன்றாவது இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பை அருளுகிற ஒரு தேவன். ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்தில் இந்த விடுதலை, பாவ மன்னிப்பு, பாவ பாரத்தில் இந்த விடுதலை, பாவம் மன்னிக்கப்பட்ட சமாதானம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவது. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங், ஒரு பூரணமான ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பும் அவசியம், சரீர சுகமும் அவசியம், குடும்பத்தில் ஆசீர்வாதமும் அவசியம். ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் இயேசு அருளி செய்து ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் ரட்சிப்பு என்பது.
இன்றைக்கு உங்களுக்கு வியாதி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லை என்கிற ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லை என்கிற ஒரு குறைவு உங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், எல்லாம் தடைப்பட்டு போகிறது என்ற கலக்கம் இருக்கலாம். சகலவிதமான நன்மைகளையும் ஆண்டவர் அருளி செய்வதுதான் ரட்சிப்பு என்பது. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி அவர் இந்த அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தாலும், எத்தனை வருட பாவ பழக்கத்தில் இருந்தாலும், உங்களை ரட்சித்து அந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். இந்த நாளில் அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை அருளி பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கிராமத்தில் ஒரு சகோதரர் இருந்தார். நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் நான் அவரை பார்த்துருக்கிறேன். எப்படின்னா, குடிச்சிட்டு அப்படியே கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை வைத்து கொண்டு தள்ளாடி கொண்டே வருவார். கையில் ஒரு அருவா எப்பவும் வச்சிருப்பார், அதை இடுப்பில் தொங்க விட்டு கொள்ளுவார். குடிச்சிட்டு அவர் வந்தால் எல்லாருமே கதவை மூடி கொள்ளுவாங்க. அவருடைய மனைவி பக்கத்து வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள், அவருடைய தாயார் அடுத்த வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள். குடிச்சிட்டு வந்தால் எல்லாருக்கும் அடி மிதி தான். அந்த மதுபானம், அந்த குடியினால் அவருடைய வாழ்க்கையை கெடுத்து குடும்பத்தை பாதிக்க வைத்து நிம்மதியெல்லாம் போய்விட்டார். அவருடைய மனைவி எப்பொழுதும் சோகமாய் ஒரு வேதனை நிறைந்த துக்க முகத்தோடு தான் இருப்பார்கள். நாங்கள் ஜெபிக்கிறத அறிந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, என் கணவர் இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெறணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்பாவது ஜெபம் பண்ண 4-5 பேர் குழுவாக அப்படி வீட்டுக்குள்ளே போனால் அவர் பின்வாசல் வழியாக ஓடியே போயிடுவார். எங்களை பார்க்கவே மாட்டார். இவங்க பார்த்தா ஜெபம் பண்ணுவாங்க, ஏசும்பாங்க, ரட்சிப்பும்பாங்கன்னு ஓடியே போயிடுவார். அதனால் எங்களை சந்திக்கவே மாட்டார். ஒரு சமயம் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போனோமா, அகப்பட்டு கொண்டார், ஓட முடியலை. அதனால் தூரத்தில் நின்று கொண்டார். தூணுக்கு மறைவில் இருட்டில் போய் அப்படியே நின்று கொண்டார். முகம் கொடுத்து பேசக்கூட இல்லை. அவருக்கு வெட்கம். பல வருஷமாய் குடிப்பழக்கம், பல வருஷமாய் சின்ன வயதிலிருந்தே மதுபான பழக்கத்துக்கு அடிமையாகி நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர். குடிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவர் சொல்லுவார், ராத்திரி படுக்கும்போது தன்னுடைய படுக்கை பக்கத்தில் ஒரு பாட்டில் சாராயம் இருக்கணும். காலையில் எழும்பின உடனே அதை எடுத்த மடமடன்னு குடிப்பார். குடிக்காட்டா அவருடைய கையெல்லாம் அப்படி ஆடு ஷிவரிங் ஆகும். நரம்பு மண்டலமெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த போதையில் இருந்தால் தான் அவருடைய உடம்பிலே செயல்படும். அவருடைய சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டார். அதனால் இனி என்னால் குடியை விட முடியாது, அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கை, அப்படி தான் அவர் நினைத்தார். அந்த பாவத்தினால குடும்பமே கலங்கி நிற்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். நாங்கள் போன போது அகப்பட்டு கொண்டார். ஓரமாக ஒரு தூணுக்கு மறைவில் நின்று ஒளிந்து நின்று கொண்டார். முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அவர் வெட்கப்படுகிறார் என்பதை தெரிந்தது. சரி ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். தூரமாக முழங்கால் போட்டார், பக்கத்தில் கூட வரல. அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படியிட்டார்கள். ஆண்டவரே, இவருக்கு நான் என்ன சொல்லணும்? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ ஆலோசனை சொல்லிலாம் இவங்களை மாற்ற முடியாது, குடிக்காத அப்படின்னு கேட்டால் குடியை விட்டுறா போகிறாங்க, விட மாட்டான். அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். அவனுக்கு தேவை ஒரு விடுதலை. அதனால் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரே ஒரு வசனம், அந்த ஒரு வசனத்தை சத்தமாக நான் வாசித்தேன். வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். அவர் பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறார், ஏங்கி ஏங்கி அழுகிறார். ஐயோ, நான் பாவியான மனிதன், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று சிறு பிள்ளையை போல அழுதார். கண்ணீர் விட்டு அவர் அழுதார், அவர் சத்தமிட்டு அவர் அழுதார். குடும்பத்தாரெல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க, இவன் இவ்வளோ பெரிய பயங்கரமான குடிகாரன், யாருக்கும் பயப்படாத ரவுடி மாதிரி அலைந்து கொண்டிருந்தவன் சிறு பிள்ளை மாதிரி அழுகிறானே. இயேசுனுடைய பிரசன்னம் தொட்டது.
இயேசுனுடைய வல்லமை தொட்டது, ஒரு மனம் திரும்புதல் உண்டானது. அவ்வளவுதான். அன்றைக்கு போன சாராயம் அதன் பிறகு வரவே இல்லை. சாராய கடைக்கு அவர் போகவில்லை. கிராமமே ஆச்சரியப்பட்டு போனது. இவன் எப்படி மாறினான், இவன் எப்படி மாறினான், எப்படி குடியே விட்டான்? இயேசுவால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை. அதுதான் இயேசு. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு வந்தார். பாவ வாழ்க்கையை மாற்றி அவனுக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக. அந்த பாவ அடிமத்தனத்தின் விடுதலை. அதன் பிறகு அவர் மதுபான கடைக்கு போனது இல்லை. எங்கள் ஊரை ஆச்சரியப்பட்டது அவருடைய வாழ்க்கையை பார்த்து. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. உங்களால் விட முடியவில்லை என்று எண்ணுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடைபெற்றது. நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. என் குடும்பம் ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பம். தினமும் காலையிலும் மாலையும் பக்தியோடு நாங்கள் கடவுள் வணக்கம் செய்வோம். எங்கள் வீட்டிலேயே தனியாக அதற்கு ஒரு அறையே நாங்கள் வைத்திருந்தோம். சின்ன வயதிலிருந்து என்னை அப்படித்தான் பழக்கி இருந்தார்கள். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்தே அவ்வளவு நான் பக்தியோடு கடவுள் வணக்கம் செய்வேன். தினமும் காலையும் மாலையும் தவறாமல் நான் கடவுள் வணக்கத்தை செய்வேன். எங்கள் குடும்பமே அப்படித்தான் இருந்தது. வியாபாரத்துக்காக என் பெற்றோர் சென்னைக்கு போனார்கள். சென்னையில் பாடி என்கிற இடத்துல என் தகப்பனார் ஒரு வியாபாரியாக அங்கே வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். அங்கே தான் நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தோம். எனக்கு 3 சகோதரர்கள். எனக்கு அப்பொழுது 14 வயது. அந்த சமயத்தில் இயேசுவை பற்றி எனக்கு சிலர் வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், இயேசுலாம் கடவுளே கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு புத்தியே கிடையாது, ஒரு மனிதனை போய் கடவுள்னு சொல்கிறீங்க. அப்படி தான் நான் சொன்னேன். எனக்குள்ள பக்தி வைராக்கியத்தினால இயேசுவை நான் வெறுத்தேன். யாராவது இயேசுவை பற்றி பேசினான்னு கோபம் வரும். நான் அவளை திட்டி அனுப்பி விடுவேன். இயேசுவையே கேவலமாய் பேசினேன் நான். அவ்வளவு எனக்குள்ள மத வைராக்கியம். அதனால் இயேசுன்னு பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தவன் என்னுடைய 14வது வயசில் ஒரு கொடிய வியாதி எனக்கு வந்தது. ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. இருதயம் வீங்கினதுனால என் வலது கால் செயலற்று போய்விட்டது. நொண்டியாக படுத்த படுக்கையிலானேன். என் வலது கால் அசைக்கக்கூட முடியாத அளவிற்கு வியாதி கொடூரமாகிவிட்டது. சென்னையில் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு என் பெற்றோர் என்னை கொண்டு போனார்கள். எவ்வளோ பணத்தை செலவு பண்ணினார்கள். குணமாக்க முடியவில்லை. மருத்துவம் என்னை கைவிட்டது. கடைசியில் பிரபலமான ஒரு டாக்டரிடத்தில் கொண்டு போன போது 4-5 டாக்டர்கள் என்னை பரிசோதித்தார்கள். தலை முதல் கால் வரைக்கும் பரிசோதித்து ஆலோசனை பண்ணினார்கள். என் பெற்றோரை கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் உங்களுடைய மகனை மருத்துவத்தால் குணமாக்கவே முடியாது. இருதயம் முழுவதும் டேமேஜ் ஆகிவிட்டது. இன்னும் சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் தான் உங்களுடைய மகன் உயிரோடு இருப்பார். வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் அன்பாக கவனித்து கொள்ளுங்க. சில மாத்திரை உங்கள் திருப்திக்காக நாங்கள் தருகிறோம், அதை கொடுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். கைவிடப்பட்ட நிலைமை. என்னை கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்தார்கள். என் காலை அசைக்க முடியாது, படுக்கையில் எழும்பி உட்கார முடியாது, தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்க முடியாது, பசி எடுக்கும் சாப்பிட முடியாது. இருதயம் வீங்கி இருந்ததுனால மூச்சு விடுவது கஷ்டம். எந்த நேரத்திலும் மரணம் என்னை சந்திக்கலாம். என் குடும்பமே துக்க வீடாய் மாறிவிட்டது. எல்லாருக்குள்ள ஒரு மரண பயம். எங்கள் வீட்டில் ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. என் தாய் தகப்பன், என் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருக்குள்ள ஒரு துக்கம், மரணம் என்னை வீட்டுக்குள் நெருங்கி கொண்டு இருக்கிறார். கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அப்பொழுதுதான் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களே என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இனி என்ன செய்வது என்று கலங்கியிருந்த சமயம்தான்
இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். நாங்கள் எந்த கூட்டத்துக்கும் போனதில்லை, எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த ஊழியரையும் எங்களுக்கு தெரியாது, எந்த சபையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு என்னை நேசித்து என்னை சந்திக்க ஒரு வாலிபனை அனுப்பினார். அவர் எங்களுடைய குடும்ப நண்பர். வியாபாரத்தில் எங்கள் அப்பாவோடு பழகினதுனால ஒரு வாலிபன் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி இருக்கிற பாடியில் அதில் வேலை செய்து கொண்டிருந்தவர். நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு சும்மா விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தார். அவங்க பெயர் சாமுவேல். எங்கள் வீட்டில் வந்திருந்த போது என்னுடைய தாயார் அவங்கள கிறிஸ்தவர் என்று அறிந்தவர்கள் அவரை கண்ட உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள். என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எந்த நேரத்திலும் மரணம் நடக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவியா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார்கள். அந்த சகோதரர் உடனே நான் ஜெபம் பண்ணுறேன். உடனே அவர் இந்த சர்ச்சை கொண்டு வாங்க, அங்கே கொண்டு வாங்க, இங்கே ஒன்றும் சொல்லவில்லை. நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் படுக்கையின் அருகில் முழங்கால் படியிட்டார். அவர் ஒரு ஊழியக்காரரும் அல்ல, அவர் ஒரு பாஸ்டரும் அல்ல, அவர் ஒரு விசுவாசி, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர். ஆனால் இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கிற பரிசுத்தாவின் வல்லமை பெற்றிருந்தவர். அவர் முழங்கால் படியிட்டு கரமுயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். என் தாயார் முழங்கால் படியிட்டார்கள். என் தகப்பனார், என் உடன் பிறந்த 3 சகோதரர்கள் எப்படி ஜெபிக்கணும்லாம் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எங்களுடைய தாயார் மாத்திரம் இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லி அழுது கூப்பிட்டார்கள். என் மகனுக்கு உதவி செய்யுங்க, என் மகனுக்கு இறக்க செய்யுங்க. அப்போ கூட நான் இயேசுவை நம்பவில்லை. நான் கண்ணை திறந்து அவர் ஜெபிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த அறைக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தது. ஒரு வல்லமை இறங்குவதை நான் உணர்ந்தேன். என் சரீரத்திற்குள் ஒரு வல்லமை, தெய்வீக வல்லமை இறங்குவதை உணர்ந்தேன். எனக்குள் ஒரு தெய்வீக பயம், என் கண்கள் இந்த கண்ணீர் வடி ஆரம்பித்தார். யாரோ இந்த அறைக்குள்ளே வந்திருக்கிறாங்க, என் படுக்க பக்கத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிந்தது. அவர் சொன்னார், இயேசுவே தொடும், இந்த மகனை தொட்டு குணமாக்கும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு கரம் என்னை தொட்டது. என் வலது கையின் தோள் பகுதியில் ஒரு கரம் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் காலில் பாய்ந்தது. அடுத்த நிமிஷம் நொண்டியாக கிடந்த நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். இயேசு தொட்டவுடன் என் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. உடனே நான் படுக்கையில் எழுந்து அமர்ந்து விட்டேன். என் காலை பயன்படுத்த முடியாது, நானாக எழும்பி உட்கார முடியாது. அந்த இயேசுடைய வல்லமை தொட்டவுடன் எழும்பி அமர்ந்தேன். ஜெபம் முடிந்தது. எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்தபோது எழும்பி உட்கார்ந்திருந்தேன். நானாக எழும்பினேன், நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி இருந்தார். ஒரு அற்புதமான சுகம். வீங்கி இருந்த இருதயம், பல்ஜாகி இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. 2 அற்புதத்தை அன்றைக்கு இயேசு செய்தார். வீங்கி இருந்த இருதய நார்மலாய் மாறினது. செயலற்ற போன என் வலது கால் செயல்பட ஆரம்பித்தது. என் குடும்பமே சந்தோஷப்பட்டது. இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். எங்கள் குடும்பத்தின் துக்கம் சந்தோஷமாய் மாறினர். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதே இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த இயேசு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஏன் அவர் அற்புதம் செய்கிறார்? பெருமைக்காக அல்ல. என்னிடத்தில் வல்லமை இருக்கிறது பாருங்கள் என்று இயேசு எந்த இடத்திலும் அற்புதம் செய்யவில்லை. அவருடைய மனதுருக்கம், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்பதாய் சொன்னார். ஐயோ இந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்களே, ஐயோ இந்த ஜனங்கள் வியாதியில் வேதனைப்படுகிறார்களே. அந்த மனதுருக்கத்தினால் இயேசு அற்புதம் செய்தார் என்றுதான் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மார்க்க 1ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். மனதுருகி அவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வதற்கு காரணம் என்ன? சிலுவையில் நமக்காக அவர் சிந்தின ரத்தம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்களை தன்மீது அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தினார்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள இறங்கும் பொழுது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வரும். அவருடைய தழும்புள்ள கரம் தொடும் பொழுது அற்புதமான சுகம் உண்டாகும். அதற்கு தான் சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அதே இயேசு மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்ய போகிறார். சுகத்தை அருளி செய்ய போகிறார். நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது கட்டாயம் அற்புதம் செய்வார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் யாவரும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்து நின்று சில நம்முடைய நேரம் கருத்தாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஒரு நேரம். ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட முறையில் தொட்டு அற்புதம் செய்கிற நேரம். இந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. யாவரும் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். என்னை கவனிங்க, ஒரு நிமிடம் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறபடியால், உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறபடியால் இந்த இடத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு சுகம் தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அன்றைக்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த இயேசு உங்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவே கூப்பிடும் போது இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. என்றால் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு காரியமாய் நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, ஐயா நான் பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, இந்த மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியலை, இந்த பெருமை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், பண ஆசைகள், இந்த பாவெல்லாம் என்னை வாட்டி வதைக்கிறது. பாவம்னு தெரிந்தால் கூட என்னால் விட முடியலை. எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு நிம்மதி வேணும், சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காய் முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே கண்களை மூடி இயேசுவை இருதயத்தில் நோக்கி பாருங்கள். யாரும் மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை அல்ல, அருகில் இருக்கிற மனிதர்களை அல்ல, இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காய் வந்திருக்கிறார். ஐயா எனக்கு சமாதானம் வேண்டும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்காக சிந்தினவுடைய இரத்தத்தின் வல்லமை என்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆத்ம அமைதி வேணும், நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். அப்படி சொல்றவங்களுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறேன். இந்த இயேசு அவர் கொடுக்கிற ரட்சிப்பு எனக்கு வேண்டும். அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தலாம். நிற்கிற இடங்களில் முதலாக இதுவரை இந்த அனுபவத்தை நான் பெறவில்லை, அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேண்டும். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், சமாதானம் வேண்டும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவ மன்னிப்பை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வலது கரம் உயர்த்துங்கள். உங்களுக்காய் முதலாவது ஜெபிக்க போகிறேன். உடைய வலது கரத்தை இருதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். உடைய வலது கரத்தை அப்படியே இருதயத்தின் மீது வைத்து ஒரு 2 நிமிடம் ஜெபிக்கணும். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இயேசுவே எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும். ஜெபம் பண்ணுங்க, 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று கேட்க கேட்க இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறாரு. தகப்பனே
யார் யார் இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்குவதாக. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் பாய்ந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலை உண்டாவதாக. மதுபானத்தை கொண்டு வருகிற குடிவெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விபச்சார வேசித்தனத்தை கொண்டு வருகிற இச்சையின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுது என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களே அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக. நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும்னு கேளுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என்னோடு தங்கி இரும், இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். யார் யார் அப்படி ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் அவர்களை பாதுகாத்து பரிசுத்தத்தின் பாதையிலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யார் யார் உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறாரு. அவருடைய ரத்தம் உங்களை கழுவினதினால இனி அந்த பாவத்தை செய்யாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஒரு மெய்யான சமாதானம் உடைய உள்ளத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பல்லவியை பாடின பிறகு சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வியாதியோடு வந்திருக்கிறவர்கள், பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் இயேசு உங்களை தொட்டு குணமாக்க போகிறார். அதுக்கு முன்னால பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. எல்லாரும் இந்த பல்லுவை கரந்தட்டி பாடின பிறகு உங்களுடைய சுகம் விடுதலைக்காய் ஜெபிக்க போகிறோம். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து வெற்றியை விட்டாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து வெற்றியை விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து வெற்றியை விட்டாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து வெற்றியை விட்டாரே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, unterroking power in the blood of the Lamb. There is power, power, unterroking power in the precious blood of the Lamb.
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்க. இது உங்களுடைய சுகம், உங்களுடைய விடுதலை, உங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபிக்கிற நேரம். சில நம்முடைய நேரம் ஒரு மனமா நம்ம கருத்தா ஜெபித்தாதான் இயேசு அற்புதம் செய்வார். முதலாவது, எனக்கு கண்ணில் பிரச்சனை, கண்ணில் பார்வை சரியில்லை, கண்ணில் வலி, கண்ணில் வேதனை, என் கண்ணில் ஒரு அற்புத சுகம் வேணும். ஆண்டவர் அன்றைக்கு குருடருக்கு பார்வை கொடுத்தார். என் கண்ணில் தெளிவான பார்வை வேண்டும். என் கண்ணில் இருக்கிற பிரச்சனை மாறணும். எனக்கு ஒரு அற்புத சுகம் கண்களில் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் வைத்துங்க. கண்ணில் பிரச்சனை உள்ளவர்கள், என் கண்ணில் எனக்கு பிரச்சனை, கண்ணில் எனக்கு சுக வேண்டும் என்று சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் வைத்துங்க. இன்றைக்கு இயேசு உங்களுடைய கண்களை தொடப்போகிறார். தெளிவான பார்வை தரப்போகிறார். குருட்டு கண்கள் திறக்கப்பட போகிறார். அல்லேலூயா. கை கீழே போடுங்க. எனக்கு காதில் பிரச்சனை, ஒரு காது கேட்க மாட்டேங்குது, காதில் இரைச்சல் இருக்குது, காதுக்குள்ள வலி இருக்கிறது, என் காதில் ஒரு பிரச்சனை இருக்குது, என் சுகத்துக்காக ஜெபிக்கணும் அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்துங்க. சிலர் இருக்கிறீங்க. ஓகே. மூணாவது இன்னொரு காரியம், என் சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குது, கழுத்தில் ஒரு கட்டி இருக்குது, தைராய்டு கட்டி, மார்பில் ஒரு கட்டி இருக்குது, வயிற்றில் கட்டி இருக்குது, இல்லை தலையில் கட்டி இருக்குது, கேன்சர்னு சொல்கிறாங்க, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, நீர் கட்டின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டி உங்களுடைய சரீரத்தில் பயமாக இருக்குது, இந்த கட்டி என் உடம்பில் இருக்குது அப்படி சொல்கிறவங்க கை வைத்துங்க. நல்ல வைத்து காண்பிக்கணும். இப்போ இயேசு உங்களை குணமாக்க போகிறார். நல்ல கவனிங்க. முதலாவது இந்த 3 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. கண்ணில் பிரச்சனை உள்ளவர்கள் கண்ணில் கை வைத்து, இயேசுவே என் கண்களை தொடும், என்னை குணமாக்கன்னு ஜெபிக்கணும். காதில் பிரச்சனை உள்ளவர்கள் காதில் விரல் வைத்து கொண்டு, இயேசுவே என் காதை தொடும், இந்த செவிட்டு ஆவி என்னை விட்டு விலகட்டும் அப்படி ஜெபிக்கணும். எந்தெந்த இடத்துல கட்டிகள் இருக்கிறதோ, கழுத்தில், மார்பில், வயிற்றில், எந்த இடத்துல கட்டிகள் இருந்தாலும் அந்த இடத்துல கை வைத்து கொள்ளணும். ஒருவேளை அப்படிப்பட்ட வியாதி உள்ளவங்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்திருந்தா அவங்க மேலே கை வைக்கணும். நல்ல கவனிங்க. 2 நிமிடம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்கள் கண்களில் மாற்றம் வரப்போகிறார். உங்களுடைய காதுகளில் சுகம் உண்டாகும். கட்டிகள் மறைந்து போகும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா அந்த இடத்துல கை வைங்க. கண்களில் சுக வேண்டுனா கண்ணில் கை வைங்க. காதில் சுக வேண்டுனா காதில் விரல் வைங்க. கட்டிகள் இருந்தால் அந்த இடத்துல கை வைங்க. வயிற்றில், மார்பில், தலையில், கழுத்தில் எங்கே கட்டிகள் இருந்தாலும் சின்சியராக கருத்தை எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடும். இயேசு அந்த பெயரை சொல்லணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் என் கண்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் என் கண்களிலே சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் என் காதுகள் சுகம் அடைவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என் கண்களில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், என் காதுகளில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், இப்பொழுது இந்த கட்டிகள் மறைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டிகள் மறைந்து போவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக,
இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டிகள் கரைந்து மறைந்து இல்லாமல் போவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் மறைந்து போவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே மார்பில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் கழுத்திருக்கிற தைராய்டு கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தலையிலே காணப்படுகிற கட்டிகள், வயிற்றிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. குருட்டு கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. கண்களிலே காணப்படுகிற வலிகள் மறைவதாக. கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கண்களிலே தெளிவான பார்வை உண்டாவதாக. கிட்ட பார்வை, தூர பார்வை சுகம் உண்டாவதாக. பாதிக்கப்பட்ட கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. இயேசுவே, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவருடைய கண்களுக்குள்ள இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. காதிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே வலது கரம் உயர்த்துங்க, வலது கரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, கண்களை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். கண்களிலே சுகம் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கட்டிகளை எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். காதை திறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. நீ கொடுத்த சுகத்திற்காக, விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு வித்தியாசம் பார்க்கிற தேவன் அல்ல. நீங்க விசுவாசத்தோட இயேசுவேன்னு கூப்பிட்டு அற்புதம் நடக்கும். எனக்கு ஒரு சுகம் வேணும், வாத வியாதி இருக்குது, பக்கவாத வியாதி, ஆஸ்துமா இருக்குது, ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, அல்சர் இருக்குது, அல்ல எனக்கு இந்த மாதிரி சரீரத்தில் வலி, வேதனை, நோயெல்லாம் இருக்குது, எனக்கு சுகம் வேணும் அப்படி விரும்புகிறவங்க கரம் வைத்துங்க. விரும்பினாதான் ஏசு அற்புதம் செய்வார். அதனால விரும்புகிறவங்க வலது கரம் வைத்துங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, அல்லது நெஞ்சு பகுதியில் கை வைத்து கொள்ளுங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. அப்படி இல்லைன்னா இருதயத்தில் கை வைத்து 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி. மோகலாசஸை பார்க்கக்கூடாது. இந்த மோகலாசஸ் உங்களுக்கு அற்புதம் செய்யலை. நான் அவங்கள தொடவும் இல்லை, அவங்களுக்காக தனியாக ஜெபிக்கவும் இல்லை. அவங்க இயேசுவை கூப்பிட்டாங்க. இயேசுதான் அற்புதம் செய்கிறவர். அவருங்க மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். நீங்கள் நெஞ்சு பகுதியில் கை வைத்து, இயேசுவே என்னையும் தொடும், எனக்கும் சுகம் தாரும், விடுதலை தாரும்னு இப்போ ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வல்லமை தொடப்போக. கண்களை மூடுங்க. இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவோட பேசுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு சுகம் தாரும், இந்த ஆஸ்துமா வியாதி விலகட்டும், ஆர்த்தரைட்டிஸ் வியாதி விலகட்டும். இயேசுவே என் கர்ப்பப்பையை தொடும், ஆண்டவரே எனக்கு சுகம் தாரி, குழந்தைகளை தொடும், என் பிள்ளையை தொட்டு சுகம் கொடுங்க, என் கணவரை தொடுங்க, மனைவியை தொடுங்க, இப்போ சுகம் கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, உங்களை தேடித்தானே வந்தாங்க ஆண்டவரே. இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வான் உம்மை தேடி வந்தாங்களே, இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவே ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீ தொடுவீராக. எந்த வியாதியாக இருந்தாலும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பொல்லாத வியாதிகள் விலகி போவதாக. ஆண்டவரே, ஆஸ்துமா வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆஸ்துமா வியாதியை கொண்டு வரக்கூடிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். ஆஸ்துமா வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத வாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. முடக்குவாத நோய்,
ஜாயிண்டுகளிலே காணப்படுகிற வலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போவதாக. மொழி மொழியாய் வலிக்கிறது, விரல்களிலே, முழங்கால்களிலே, முழங்கையிலே காணப்படுகிற வலிகளெல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, அல்சர் வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. பாதிக்கப்பட்ட இருதயம் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. பாதிக்கப்பட்ட லங்ஸ் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. பாதிக்கப்பட்ட லிவர் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. எலும்பில் காணப்படுகிற வலிகள் எல்லாம் மறையட்டும். கழுத்திலே காணப்படுகிற வலிகள் எல்லாம் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக. வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடும் ஆண்டவரே, சின்ன குழந்தைகளை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளும் சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வலிகள், வேதனைகள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். நீர் சுகம் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, விசுவாசத்தை அறிக்கை இடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே கற்பத்தின் ஆசீர்வாதம் தாங்க. குழந்தை இல்லாதவர்கள் கேளுங்க, இயேசுவே குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை அருளி செய்யும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழிகளை திறந்து ஆசீர்வதியும். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனைகளை மாற்றி அவளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். ஆண்டவரே, தடைப்பட்ட காரியங்களை வாய்க்க பண்ணும். ஒவ்வொருவருக்கு விடுதலை, சுகம் உண்டாகட்டும். உம்முடைய அன்பின் கரம் தொடுகிறதற்காக, விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வலது கரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க வாய் திறந்து. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய சரீரத்தின் நோய்கள் மறைகிறது, நோய்கள் விலகுகிறது, வாத வியாதிகள் விலகுகிறது, ஆர்த்தரைட்டிஸ் மறைந்து கொண்டிருக்கிறது, ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இந்த நாளிலிருந்து உடைய சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. பாதிக்கப்பட்ட இருதயம் புது இருதயமாய் மாறுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் புது சிறுநீரகமாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். இனி காரியங்கள் வாய்க்கும். குழந்தை செல்வத்தை காண்பீர்கள். வேலைக்கு வழி திறக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற சிலர் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு, மந்திர பில்லிசூனிய வல்லமையினால் பாதிக்கப்பட்டு, பயத்தின் ஆவி இரவில் உங்களை தூங்க விடுவது இல்லை. இரவு வந்தாலே ஒரு பயம், மரண பயம், மனக்குழப்பம். அதனால பாதிக்கப்பட்டு சிலர் வந்திருக்கிறீங்க. மந்திர பில்லிசூனிய வல்லமையினால சில குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன் என்பதாய். பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டவர்கள், பில்லி சுனித்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், பயத்தின் ஆவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப விடுதலை அடைய போகிறீர்கள். இப்பொழுது இயேசுவுடைய வல்லமை தொட போகிறது. அப்படிப்பட்டவர்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. அப்படிப்பட்டவர்கள் பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, ராத்திரில் தூங்க முடியவில்லை, இந்த பில்லிசூனிய வல்லமை, பயப்படுத்துகிற சொப்பனங்கள், காட்சிகள் தோன்றி பயமுறுத்துகிறது, அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வலது கரம் உயர்த்தி கொள்ளுங்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய அக்கினி இறங்க போகிறாரு. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறாரு. இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சாத்தானை ஜெயித்து விட்டபடியால் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை. தகப்பனே, யார் யார் கரமுயர்த்தி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, விடுதலை அளிக்கிற வல்லமை, சாத்தானை ஜெயித்த வல்லமை இறங்குவதாக. இவர்களை பயப்படுத்துகிற ஆவிகள், கலங்க பண்ணுகிற ஆவிகள், வியாதியை கொண்டு வரக்கூடிய அசுத்த ஆவிகள்,
குடும்பத்தை பாழாக்குகிற பில்லி சூனிய மந்திர ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. அந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில், கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இவர்களை விட்டு அந்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பயத்தின் ஆவிகள் விலகுவதாக, குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுவதாக, தற்கொலை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் விலகுவதாக, குடும்பங்களை பாழாக்குகிற பில்லி சூனிய வல்லமைகள் மந்திர வல்லமைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த அசுத்தாவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல ஆவியானுடைய வல்லமை விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அசுத்த ஆவிகள் விலகி கொண்டிருக்கிறது, பொல்லாத ஆவிகள் விலகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இப்பொழுது பொல்லாத ஆவிகள், பயத்தின் ஆவிகள், தற்கொலை தூண்டு ஆவிகள் விலகி கொண்டிருக்கிறது. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகிறது. வல்லமை உண்டு உண்டு, வல்லமை உண்டு உண்டு, பொல்லாத ஆவிகள் விலகுவதாக, விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். உண்டு உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள் விலகுவதாக, மந்திர கிரியைகள் எரிவதாக, பில்லி சூனிய வல்லமைகள் எரிவதாக, பயத்தின் ஆவிகள் விலகுவதாக. பிள்ளைகளை விட்டு உன் கையில் எட்டி போல்லாதவனே, பயத்தை கொண்டு வருகிற ஆவி, குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தற்கொலை தூண்டுகிற பொல்லாத ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Amen Lord, amen Lord. அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தினால். சிலருக்குள்ளே தற்கொலை தூண்டுகிற ஆவி, நீ தற்கொலை பண்ணி மரித்து விடு, தற்கொலை பண்ணி செத்துரு, தூக்கல தொங்கு, ட்ரெயின்ல விழுந்துரு, நீ மரித்து போய்விடு என்று தற்கொலை தூண்டுகிற ஆவி சில வாலிப பிள்ளைகளை கூட, வாலிப தம்பிமாரை கூட இந்த ஆவி தூண்டுகிறார். அது தற்கொலை தூண்டுகிற ஆவி. அதில் கஷ்டப்படுகிற சிலர் இந்த இடத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவளை விடுதலையாக்க விரும்புகிறேன் என்று. எனக்கு அந்த மாதிரி போராட்டம் இருக்குது. ஒரு ஆவி பேசுது, தற்கொலை பண்ணி செத்துவிடு என்று சொல்லுகிறாரு. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படி சொல்றவங்க வலதுகரம் உயர்த்திக் கொள்ளுங்க, வலதுகரம் உயர்த்துங்க. நிற்கிற இடத்திலே வலதுகரம் உயர்த்துங்க. சில வாலிப மகள், வாலிப தம்பியை கூட இந்த ஆவி போராடுகிறாரு. சிலருக்குள்ள இந்த தற்கொலை தூண்டுகிற ஆவி இப்போ அது விலக போகிறாரு. அவங்க மாத்திர வலதுகரம் உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல அக்னியாய் இறங்க போகிறாரு. தகப்பனே, நீர் சொன்னபடி உம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். தற்கொலை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள், இரவு நேரம் பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், தற்கொலை செய்து மறித்துவிடு என்று போராடுகிற பொல்லாத தற்கொலையை தூண்டுகிற ஆவிகளுக்கு விரோதமாய் நான் வருகிறேன். உம்முடைய பிள்ளைகளை தற்கொலை பண்ண தூண்டுகிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். வெளியேறி போ பொல்லாத ஆவி என்று கடிந்து கொள்ளுகிறேன். I rebuke you devil in the mighty name of Jesus. இந்த வாலிப மகளை விட்டு விலகி போ பொல்லாத ஆவியே, இந்த வாலிப மகனை விட்டு விலகி பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை. இனி அந்த பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள அவளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்தபடியால் எல்லாம் கரந்தட்டி ஆர்ப்பரித்து துதிங்க, ஆர்ப்பரித்து துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம ஸ்தோத்தரித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எவ்வளவு அற்புதமான தேவன், நீர் வல்லமுள்ள தேவன் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு அற்புதம் செய்து மகளை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, என்னை சந்தித்ததற்காய் நன்றி,
விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்ததற்காய் நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தவரே, நீர் இந்த ஜனங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். அது நிமித்தம் இந்த மக்கள் மத்தியிலே வந்து உம்மை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை இயேசு ராஜாவிற்கு நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்கள், கடமை மாத்திரம் செய்தோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.